Hello, welcome friends. Welcome to Matrix Collection YouTube channel. RRB இந்த இயரோட செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து Zen 02 2019. இது வந்து பேராமெடிக்கல் கேட்டகரி ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் ஃபீல்டு யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட் பற்றி பார்த்துருவோம். ஸோ அப்ளை பண்ண டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 4/3/2019 ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ 10 மணிக்கு மேலே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி க்ளோசிங் எப்போ பார்க்கும்பொழுது 2/4/2019 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஆஃப்லைனும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் பார்க்கும்பொழுது 4/4/2019 வந்து நீங்கள் பேமெண்ட் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஆன்லைன் பார்க்கும்பொழுது 5/4/2019 உடனே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாமே சப்மிஷன்லாம் லாஸ்ட்டு சப்மிஷன் இருக்குது. அது எப்போ முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7/4/2019 அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து லாஸ்ட்டு சப்மிஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது CBT சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து வெறும் CBT 1 தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. CBT 2 வந்து இப்போதைக்கு வந்து முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CBT 2 நடக்காது அப்படின்னு சொல்லலை. இப்போதைக்கு வந்து நாங்கள் CBT 1 தான் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம் லெவலை பொறுத்து ஸோ கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க, ரொம்ப காம்படிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி CBT 2 கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து CBT 1 தான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ CBT 1 மட்டும் தான் இருக்கும் அப்படின்னும் அது வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 போஸ்ட் கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து அது ஒரு லெவலை பொறுத்து சேலரி டிபெண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கேற்ற வேகன்சி வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மொத்தமாக பார்க்கும்பொழுது 1937 வேகன்சி கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ யாரெல்லாம் வந்து அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மீதி எல்லாமே வந்து சாதாரண டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஏஜ் வந்து எந்த டேட் வந்து கவுண்ட் பண்ண போகிறாங்கன்னா 1/7/2019 டேட்லேருந்து தான் வந்து கவுண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு நார்மல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ இது வந்து 3மே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் இருந்தால் போதும் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம் ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ B1 கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இது விசுவல் டெஸ்ட்டில் வந்துருக்கீங்க இல்லையா. ஸோ இது நம்ம இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம 3 கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி C1 வந்து இது கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். C2 வந்து இது கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த C1 C2ன்றதுலாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த B1 இதுக்கு மட்டும் உங்களோட பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜை பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. 18 to 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 500 இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 400 ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் கேட்டகரிக்கு வந்து 250 இருக்கும் சொல்லியிருக்காங்க. அவனுக்கு வந்து 250 ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டே இருக்குது. UPI கூட யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் ரெண்டு பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் ஆர் கிரெடிட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. புதுசாக வந்து UPIயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து செலான் யூஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட்டை வச்சு ஆஃப்லைன் பேமெண்ட் முடிச்சுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். மில்லன் லிஸ்ட் மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து விசுவல் இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படித்தா நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரொஃபஷனல் அபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரீசனிங் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது ஒரு 70 கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்புறம் அவேர்னஸ் வந்து ஒரு 10 கேட்டிருக்காங்க. ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ் சொல்லிட்டு அது ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தமே வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு மார்க்கை வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா CBT 2 வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காதனால ஓகேங்களா. ஸோ இது நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் வந்து 1/3 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த ரேஷியோவில் எடுக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஸோ மெரிட் 60 அந்த மெரிட் பேஸ்ட் லிஸ்ட்டில் தான் வந்து செலக்ட் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 40% கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க, 25% கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கணும். ஸோ ஒரு அடிஷனல் 50% எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் கால்டு ஃபார் ஸ்டாண்டர்டி. ஸோ அதாவது 50% எக்ஸ்ட்ரானா ஒரு 1:2 ரேஷியோவில் வந்து கால் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ நமக்கு மொத்தம் 2000 வேகன்சிஸ் இருக்குன்னா மொத்தம் 4000 பேரை வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50% எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் வில் கால்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஸோ 1:2 ரேஷியோ தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது.
அதேமாதிரி இதில் நார்மல் மார்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நார்மல் மார்க் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எந்த போஸ்ட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் பார்த்ததெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸாம் கிட்ட பாஸ் பண்ணிட்ட பேருக்கு வந்து அதான் செக் பண்ணணும். இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயட்டிசிக்கல்னு சொல்லிட்டு. டயட்டிசியனுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா முடிச்சிருக்கணும் அப்படின்னு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த போஸ்ட் இங்கே இருக்குது, இங்கே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 2 கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த போஸ்ட்டை வந்து அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா 2த்தையும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்படி இல்லை அண்டு இல்லாமல் 6 கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் 2த்துல கீழே 1 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை மேலே மட்டும் பிடிச்சிருந்தா மட்டுமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே இருக்கிறது வந்து முடிச்சிருந்தா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் 16 போஸ்ட் இருக்குங்க இல்லையா. ஸோ 16 போஸ்ட்டுக்கும் 16 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோட நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்களே இண்டிவிஜுவலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.